வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எனக்கு எந்த மாதத்தில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு முக்கிய அத்தியாயமாகும். வாலிப பருவத்தில் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு தனக்கு எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. தனக்கு எப்போ திருமணம் நடக்கும், எந்த மாதத்தில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஜோதிடம் மூலம் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சிலர்கிட்ட ஜாதகம் இருக்காது. அப்படி ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் அவங்களுடைய திருமணம் என்னைக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, பிரசன்ன ஜோதிடத்தின் மூலம் ஒருவருடைய திருமண காலத்தை துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். அதாவது உபநட்சத்திர முறையில் 1லிருந்து 256 இந்த எண்ணுக்குள்ளார ஒரு எண்ணை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த எண்ணுக்குரிய ஜாதகத்தை கணித்து அதன் மூலம் உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்போ அமையும் அப்படிங்கிறத துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். உங்ககிட்ட ஜாதகம் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த பிரசன்னத்தின் மூலம் உங்களுடைய திருமண மாதத்தை தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். நீங்கள் திருமணம் எப்போ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது 1லிருந்து 256 ஒரு எண்ணை சொல்ல சொல்லி அந்த நேரத்துக்கு ஜாதகம் கணிப்போம். அப்படி கணிக்கக்கூடிய ஜாதகம் தான் பிரசன்ன ஜாதகம்னு சொல்கிறது. அந்த ஜாதகத்தின் மூலம் உங்களுக்கு திருமணம் நடக்குமா, நடக்காதா, எப்போ திருமணம் நடக்கும், எவ்வளவு காலம் தள்ளி போகும், எந்த மாதத்தில் திருமணம் நடக்கும், சிலருக்கு குறிப்பாக எந்த தேதி காலகட்டங்களில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு துல்லியமாக சொல்ல முடியும். பொதுவாக உங்களுக்கு பிறந்த நட்சத்திரம், பிறந்த ராசி இது மட்டும்தான் தெரியும். இதை வச்சுக்கிட்டே எல்லாமே கணிக்க முடியாது. மொத்தமாகவே 12 ராசி தான் இருக்குது. இந்த 12 ராசியில் கோடிக்கணக்கான ஜனங்க பிறந்திருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை அமையறதில்ல. அப்படி இருக்கும்போது வெறும் ராசியை மட்டும் வச்சுக்கிட்டு பலன் சொல்ல முடியாது. அதனால் ஒருவருடைய ஜாதகம் அல்லது பிரசன்னம் இதன் மூலம் துல்லியமாக ஒருவருடைய திருமண காலத்தை கணிக்க முடியும். திருமண காலம் மட்டும் இல்லை, மேலும் அந்த திருமணத்துக்கு பிறகு சந்தோஷமாக வாழ்வாங்களா, திருமணத்துக்கு பிறகு ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வாங்களா, அவங்களுக்குள்ளார எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் விட்டு கொடுத்து போவாங்களா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு திருமணம் எந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினா என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் உங்கள் வீட்டில் பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் வரன் தேடுறீங்களா, எங்களுடைய சேனலில் இலவசமாக மணமகள் அல்லது மணமகன் தேவை விளம்பரம் தரப்படும். எங்கள் சேனலில் வரன்கள் தேவை விளம்பரங்கள் இலவசமாக செய்கிறோம். எங்கள் சேனலில் இலவசமாக நீங்கள் விளம்பரம் செய்து பயன்பெறலாம். வரன்கள் தேவை விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிற்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து தங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீங்களா, திருமணம் எப்போ நடக்கும், எப்போ வேலை கிடைக்கும், கடன் தொல்லை எப்போ தீரும், எப்போ பண வரவு கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் எப்போ இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும், கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை, பிரிவு, புரிந்து கொள்ள முடியாத நிலை இதெல்லாம் எப்போ தீரும், சந்தோஷமான வாழ்க்கை எப்போ அமையும், எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா, எப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா, எப்போ சொந்த வீடு கட்ட முடியும், ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா, சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா, எப்போ குழந்தை கிடைக்கும், இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.